முத்து வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வராரு. மீனா வந்து அதை பார்த்துட்டு எங்க வாங்க என்ன இது பேண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டிருந்தேன், அது முழுங்காம அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஆனா மீனா வந்து அப்படியே சந்தேகமா ஒரு மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா முத்து இருந்துட்டு, என்ன நீ பார்க்கறத பார்த்தா சந்தேகமா பார்க்குற மாதிரி இருக்கு, நான் குடிச்சிருக்கேனான்னு பார்க்குறியா மீனா, நீ சொன்னதுக்கு வேண்டி நான் குடிக்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மீனா இருந்துட்டு, ஓஹோ ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது குடிச்சிருந்தா ஆள் என்ன மாறவா போறாங்க, குடிச்சிருந்தா என்ன ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாவும், குண்டா இருக்கவங்க ஒல்லியாவும் மாறிடுவாங்க, குடிச்சாலும் குடிக்காட்டியும் மனுஷன் ஒரே மாதிரி தான் மீனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு, ஆள் எப்பவுமே பாக்குறதுக்கு வெளியே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா குணம் தான் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல மீனா, எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க குடிச்சா குணம் மாறிடும் சொல்லிட்டு, ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் இயற்கையா எப்படி இருப்பானோ குடிச்சா ஆனா அதை விட கொஞ்சம் வெளிப்படையா இருப்பான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேதாந்தம் பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே மீனா வந்துட்டு, ஓஹோ நீங்க இவ்வளவு தூரம் நீளமா பேசுறத பார்த்தாவே எனக்கு சந்தேகமா இருக்குது குடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க முதல் திரும்பி ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து உடனே சிரிச்சுட்டு, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா, என்னமோ டிராபிக் போலீஸ் மாதிரி மடக்கி ஊத சொல்ற, ஏன் அந்த மிஷின் எல்லாம் வேற வாங்கி வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வேற கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்ப நீங்க ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்ன மீனா ஊதணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு உஃப்னு அப்படியே பயங்கரமா ஊதி தள்ளுறாரு. முத்து ஊதுல மீனா போய் சோஃபாலேயே விழுந்துடுறாங்க. மூக்க பொத்திக்கிட்டு அப்படியே வாமிட் மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிட்டு, இவ்வளவு நாத்து அடிக்குது குடிக்கலன்னு வேற பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இப்படியே பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இல்ல மீனா நான் குடிக்கல மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, ஒயின் ஷாப் பக்கம் போனா ஒரு ஸ்மெல் வருமே அதுதான் உங்க மேல வருது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஏன் நீ அங்க போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்கறாரு. உடனே மீனா வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, இதே போ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உங்களை மாதிரி குடிக்கிற கொண்டு போகல, அன்னைக்கு நீங்க காணன்னு சொல்லி தொலாவிட்டு அங்கங்க தொலாவிட்டு இருந்தேன்ல, அப்ப வந்து ஒயின் ஷாப் முன்னால நின்றுட்டு இருந்தேன், அப்ப இந்த வாடை தான் அடிச்சுது அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்ப நிஜமாவே ஸ்மெல் வருதுங்கிறியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அதான் நல்லா வருதே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேற கத்துறாங்க. உடனே முத்து போனை எடுத்துட்டு, அவனை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி எடுத்து காதுல வச்சுட்டு, டே செல்வம் முட்டா பையலே, என்னடா ஐடியா கொடுத்த நீ, கொய்யாப்பழம் சாப்பிட்டு கொய்யா இலை சாப்பிட்டோம்னா சரக்கு வாசம் வராதுன்னு சொன்னேன்லடா, ஆனா உள்ள வந்து நுழைஞ்ச உடனே மீனா கண்டுபிடிச்சிட்டாடா, நல்லா வேற வாசனை வருதுன்னு சொல்லிட்டு இருக்காடா, என்னடா நீ யோசனை சொன்ன, நீ ஏதோ குரூப்ல வர ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம என்கிட்ட அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கியடா ராஸ்கல். ஆனால் இந்த மீனா பாரு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்தில் கையை கொண்டு போறாரு. அப்போ மீனா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலங்காப்பில் ஃபோனை வச்சிடறாரு. அப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. மீனா வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே பம்பிக்கிட்டு, ஐயோ மீனா அது வந்து முதல்ல ஃப்ரெண்டு துபாய்க்கு போகிறான், அதுவும் வேலை பார்க்க போகிறான், அப்புறம் திரும்பி வரதுக்கு வேற 2-3 வருஷம் ஆகும், நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படா ஒன்றா குடிக்க போகிறோம்னு சொல்லி எமோஷ்னலாக வேற கேட்டான். கூட இருந்தவங்கெல்லாம் வேற கட்டாயப்படுத்தினாங்களா, அதான் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மீனா வந்து அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாம. ஆனா நான் விருப்பப்பட்டெல்லாம் குடிக்கல மீனா, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷத்துக்காக தான், இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கல்லன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ அப்ப ஃப்ரெண்டுக்கு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி தான் குடிச்சிங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்கள் பொண்டாட்டி வருத்தப்படுவான்னு சொல்லி உங்களுக்கு தோணலை, உங்கள் பொண்டாட்டி கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஐயோ சச்சே அப்படியெல்லாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்றாரு. உங்களை சொல்லி தப்பில்லை, உங்கள் சேர்க்கு அப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கூட சரியில்லை, அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பட்டுக்கு போகிறாங்க. உடனே வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் முத்து அவங்க வீட்லேயும் இதையே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே திரும்பி வந்த மீனா வந்துட்டு, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்தா நல்ல பழக்க வழக்கம் வரும், முதல்ல இந்த குடிகார ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. முதல்ல நீ இப்படி பேசுறத நிறுத்து, என்ன இது நீ என் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர வேண்டாம்னு சொல்ற, அது என்ன எல்லா பொண்டாட்டிகளுக்கும் புருஷனோட ஃப்ரெண்டுகளை கண்டாவே பிடிக்காம போயிருது, ஆனால் நாங்கள் என்னைக்காவது பொண்டாட்டிகளோட ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. மீனா வந்து அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து அப்படியே சுதாரிச்சுட்டு, ஐயோ இல்லை நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்டை எங்கள் ஃப்ரெண்டா அக்காவா தங்கச்சியா அப்படி தானே நாங்கள் நினைக்கிறோம், அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் சோஃபாவில் உட்காராரு. உடனே மீனா வந்துட்டு, அதெல்லாம் தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல உங்களுக்கு எடுக்கிறாங்க, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல எதுக்கு தேவை, அவங்களும் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, உங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, மீனா என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியெல்லாம் இந்த மாதிரி நீ தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுறதுக்கு முதல்ல என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு வேற சொல்கிறார் முத்து. அதை கேட்டோன்னே மீனா இருந்துட்டு, நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும், அப்படியெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் மீனா வந்துட்டு, நீங்கள் பண்ணுறதா தப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு சொல்லி நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், அதனால தான் நீங்கள் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா நீ சாரி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்படியே போய் பாய் தலகாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போறாரு. மீனா வந்து அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.